வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவாய், பயப்படாதே. ஏசாயா 38:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்ததையும் பின்னர் அவன் குணமடைந்ததையும் அவனுக்கு ஆயுசு நாட்களோடே 15 வருடங்களை தேவன் கூட்டி கொடுத்ததையும் நாம் அறிவோம். ஆனால் அவன் சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நாம் அறியாமல் போயிருக்கலாம். அதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தது ராஜாவுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். இப்படி இருக்கையில் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த காரியத்தை ஏன் சொல்ல வேண்டும்? யூதாவின் உண்மையும் உத்தமமான ராஜாக்களில் ஒருவன் இந்த எசேக்கியா. இவன் 25 வயதிலேயே யூதாவிற்கு ராஜாவாகிவிட்டான். இவன் இளம் வயதிலேயே ஆட்சிக்கு வந்ததனால் தனது ராஜ்யத்திற்காக வைராக்கியமாக இருந்தான். தேவன் மீதும் வைராக்கியமாக இருந்தான். தனது ராஜ்யத்தில் காணப்பட்ட சிலைகளை எல்லாம் தகர்த்து விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி போட்டான். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை கூட உடைத்து போட்டான். இதனால் இவனை குறித்து 2 ராஜாக்கள் 18:5 இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட எசேக்கியா தனது நாட்டை கவனித்த அளவிற்கு வீட்டை கவனிக்கவில்லை. நாடு நாடு என்று இருந்துவிட்டு வீட்டு காரியத்தையும் குடும்ப காரியத்தையும் ஒழுங்கு செய்யாமல் விட்டுவிட்டான். இப்படித்தான் பலர் தேசத்தை சீர்திருத்துகிற அளவிற்கு வீட்டை சீர்திருத்த மாட்டார்கள். நாடும் ரட்சிக்கப்பட வேண்டும், வீடும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவனுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கே இந்த வியாதி அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தாமல் உலக காரியங்களிலேயே கவனம் செலுத்துகிறீர்களா? உங்கள் வீட்டு காரியத்தை முதலில் ஒழுங்குபடுத்துங்கள். வீட்டு காரியத்திலும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இதை உணர்ந்து செயல்பட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.